தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஓல்ட் ஷெப்னிகி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கக்கூடிய மேட்ச் ஸ்டிக்கை உடைச்சு நம்ம நினைக்கிற விஷயத்த வேணும் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போன ஒரு கதை. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஒரு பையன், அந்த பையனுடைய அக்கா, அம்மா, அப்பா ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு மேட்ச் பாக்ஸ் அவனுக்கு கிடைக்குது. அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் ஸ்டிக்கை உடைச்சு அவன் நினைக்கிற விஷயத்த முதல் முறையா நடத்துறான். சோ அதற்கு பிறகு பல விபரீதமான விஷயங்கள் அவன் நினைக்கிறான். அது அப்படியே நடக்குது. ஒரு கட்டத்துல அவனால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மேட்ச் பாக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அந்த மேட்ச் பாக்ஸ் ஏன் அவன் வேண்டாம்னு நினைக்கிறான், அந்த மேட்ச் பாக்ஸ் ஏன் அவன் கையில கிடைச்சது, அந்த மேட்ச் பாக்ஸுடைய பின்னணி என்ன, கடைசியா அந்த மாய உலகத்துல இருந்து அவன் வெளியே வந்தானா இல்லையா, அப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஓல்ட் ஷெப்னிகி. இந்த படத்தை பத்தி அவ்வளவு சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஃபேண்டசி பார்ட். பென்சில்ல ஒரு விஷயத்த வரைகிறோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கக்கூடிய மேட்ச் ஸ்டிக்கை உடைச்சு நம்ம நினைக்கிற விஷயத்த நடத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேண்டசி பார்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அந்த மேட்ச் பாக்ஸினுடைய பின்னணி என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வீடியோ டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டிருப்பாங்க. சோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல ரெண்டு மிஸ்டீரியஸ் பர்சனை காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுடைய மிஸ்டரியை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல மரியாதை அப்படிங்கிற ஒரு லேடி, அவளுடைய மிஸ்டரியும் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அந்த மேட்ச் பாக்ஸ் எப்படி அந்த பையனுடைய கையில கிடைச்சது, அந்த பையன் இனிஷியலா அந்த மேட்ச் பாக்ஸை எப்படி யூஸ் பண்றான், சோ அதனால என்னென்ன விபரீதங்கள்லாம் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. அதே போல டூஸ்டே எந்த முடிச்ச விதமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே முடிச்சிருப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஆனா இந்த படத்துல இந்த விஷயம் எல்லாமே பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு தெரிய வரும். சோ அது வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு மாய உலகத்துல மாட்டிக்கிறான், அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். பட் எனிவே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.